நேற்றைய தினம் நம்மளுடைய சேட்டை சேனல்ல அந்த அந்த பெரிய பிரபலமான ஒரு சாமியாருக்கு பதில் நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். அவர் பதில் நம்மளுடைய பேரை சொல்லியே போட்டிருந்தாரு. என்னையா அது, அவர் கூட இவர் தொடர்புல இருக்காரா அப்படின்னு அண்ணன் கொந்தளிச்சு அதனாலதான் அந்த அறிக்கையை வெளியிட்டாரா அப்படின்னு நீங்க சந்தேகப்படக்கூடாது. அண்ணனை பொறுத்த வரைக்கும் அந்த சாமியாருக்கும் அண்ணனுக்கும் எந்த சண்டை பிரச்சனை எதுவுமே இல்லை. அண்ணனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவரு நல்லா சம்பாதிக்கட்டும், வெளிநாடு போகட்டும், தனி தீவு வாங்கட்டும், தனி நாடு வாங்கட்டும், அதெல்லாம் அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஃபிகரா வச்சிருக்கேன், அதான் எனக்கு வைத்தறிச்சல். வெள்ளக்காரி ஃபிகர்களா வச்சிருக்கேன், அதான் அண்ணனுக்கு வைத்தறிச்சல். மற்றபடி அந்த சாமியாருடைய இதெல்லாம் நம்ம சேனல்ல போடுறதுனால அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப எதுக்கு அந்த அறிக்கை? சேட்டைக்கும் நம்ம நாம் தம்பிகளுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முந்தா நாள் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது பூ கட்சியில மாநில தலைவராக ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு யாருமே சங்கி முத்திரையை குத்த முடியாது. அவர் ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படின்னு அந்த கட்சியில இருக்கவங்க கூட ஒரு முரட்டு முட்டை கொடுக்க முடியாது. ஆனா நான் கொடுத்தேன் பாருங்க ஒரு முரட்டு முட்டு, அவரை தூக்கி புகழ்ந்து பேசி தள்ளி இருந்திருப்பேன். ஆனா அவர் எல்லாம் பேசியிருப்பேன் அந்த வைரமுத்து பத்தி. அவர் ஒண்ணு சொல்லாதெல்லாம் நான் பேசி இருந்திருப்பேன். ஆனா அவர் எப்படி பேசினாருன்ற வீடியோ எல்லாம் இன்னொன்று அந்த பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அந்த கட்சியில கூட அவ்வளவு பெரிய முரட்டு முட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா நான் இந்த கட்சியில இருந்து எங்க சித்தப்பா எங்க மாமா ரேஞ்சுக்கு நான் அங்க போய் கொடுத்துருந்தேன். இதனாலதான் அண்ணன் பொங்கி அந்த வீடியோவை டெலீட் பண்ணு, இதனால உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அறிக்கையை வெளியிட்டாரா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அண்ணனுக்கும் அந்த பூ கட்சியினுடைய இப்ப புதிய மாநில தலைவர் ஒரு நெருக்கமான உறவு இருக்கு. அது சித்தப்பாவும் மாமாவும் அந்த மாதிரி நல்ல ஒரு உறவு இருக்காரு, அப்படி பேசிப்பாரு. அதனால அந்த காணொலிக்காகவோ இவர் இந்த அறிக்கையை வெளியிடல. அப்ப எதுக்காக அந்த அறிக்கை அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நம்ப வச்சு கழுத்த இருக்கிறதுல அண்ணன் ஸ்பெஷலிஸ்ட். அதில் அடிச்சுக்கவே முடியாது. ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் காலில் அண்ணன் என்ன சொன்னாரு அப்படின்னா, இதை அடுத்த பிட்ல சொல்றேன். பிஜிஎம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார